கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் நாம் அனைவரும் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். எனவே ஆலயத்திற்கு போக முடிந்த எல்லாருமே ஆலயத்திற்கு செல்வது மிகவும் நல்லது. ஒருவேளை போக முடியாதவங்க, பலவீனத்தோடு இருக்கிறவங்க, அல்லது ஆலயம் இல்லாத இடத்துல இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்க போக முடியாம இருக்கலாம். உங்களுடைய வசதிக்காக நம்முடைய பிளெஸிங் ஹவுஸ் சர்ச் என்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கென்று தனியாக சென்னை பிளெஸிங் சர்ச்சில் நடைபெறுகின்ற ஆராதனை அப்படியே உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கப்படும். வீட்டில் இருந்தே நீங்கள் அது ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். கீழ்கண்ட எண்களுக்கு அவ்விதம் விரும்புவீர்களானால் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஓசியா 14வது அதிகாரம் 2வது வசனம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். இங்கு கர்த்தருடைய வார்த்தை இவ்விதம் சொல்லுகின்றது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று. ஒருவேளை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கின்றோம், நீங்க உதடுகள்னால அல்ல, நீங்க இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திருப்புங்கள், உண்மையான மனம் திரும்புதல் இருதயத்துல வரட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல வார்த்தைகளை கொண்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். வார்த்தைகளை கொண்டு என்றால் என்ன? நம்ம அறிக்கை செய்யணும், வாயினால் அறிக்கை செய்யணும். எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகின்றார். தேவ பிள்ளைகளும் கூட ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்னிடத்தில் உண்டோ அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்படி, அதையெல்லாம் நீக்கும்படி நம்ம கேட்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் இல்லையா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உள்ளதோ என்று பார்த்து ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகின்றார். நல்வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வார்த்தையினால் அறிக்கை பண்ணணும். உன் வாயை விரிவாய் திற என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்ப என்ன அர்த்தம்? எதுவுமே ஆண்டவர் சமூகத்துல வாயினால நம்ம அறிக்கை பண்ணணும், கேட்கணும். அப்போ தேவ சமூகத்துல அது திட்டமாய் சென்று சேருகின்றது, அது சாட்சியோடு இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இவ்விதம் வார்த்தைகளை கொண்டு திரும்பும் பொழுது, அப்போ நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்போ உதடுகளின் காளைகள் என்றால் ஸ்தோத்திர பலிதான். நம்ம வாயினால சொல்றோம் இல்லையா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றோம் இல்லையா. ஒன்னொன்னும் ஒவ்வொரு காலை மாதிரி ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம செலுத்துற மாதிரி. அப்போ எப்போ இதை நம்ம செலுத்தணும்னா, நம்ம ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்கு முன்பு, ஆண்டவரே என்னிடத்துல ஏதாச்சும் அக்கிரமம் இருக்குமானால் தயவாய் என்னை மன்னித்தருளும், தயவாய் என்னை அங்கீகரியும் என்று சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஸ்தோத்திர பலிகளை, உதடுகளின் காளைகளை செலுத்தும் பொழுது அது அவருக்கு ஏற்றதாய் காணப்படும். ஏனென்றால் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று எழுதியிருக்கின்றது. அப்போ நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். என்ன அறிக்கை பண்ணணும்? அடுத்த வசனத்துல பாருங்க, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அப்படி என்றால் மனுஷர்களால எங்களை ரட்சிக்க முடியாது. எவ்வளோ பலசாலிகளா இருந்தாலும் அவர்களால நம்மை ரட்சிக்க முடியாது. குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், நாங்கள் உமக்கு முன்பதாக பெருமை பாராட்ட மாட்டோம். அதான் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? பெருமையோடு கூட மனமேட்டிமையோடு உமக்கு முன்பாக நாங்கள் நடக்க மாட்டோம் ஆண்டவரே. அதுதான் அறிக்கை. அடுத்து பாருங்கள், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். வேலையில சுறுசுறுப்பா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அது கர்த்தர் பிரியப்படுகின்றார். ஆனால் நம்ம செய்யற வேலை தான் தெய்வமா மாறிவிடக்கூடாது. எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். நம்ம செய்த நம்ம செயலினால் வருகின்ற மேன்மை, நம்ம செயலினால் வருகின்ற பலன்கள், இவைகளையெல்லாம் பார்த்து இதுதான் தெய்வம்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம பிரயாசப்படுவதற்கு, வேலை செய்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறவர் ஆண்டவர். அப்போ மற்றவைகளை நாம் அவ்விதம் சொல்லக்கூடாது. அப்புறம்
திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சமூகத்துல திக்கற்றவர்களா இருப்பவர்கள் இரக்கம் பெற்றுக் கொள்கிறார்கள். தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் வார்த்தைகளை கொண்டு தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணி பின்பு ஸ்தோத்திர பலிகளை, உதடுகளின் காளைகளை செலுத்துவோமானால் அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் ஓசியா 14:2 தியானித்தபடி கர்த்தாவே, எங்கள் வார்த்தைகளை கொண்டு உம்மிடத்தில் திரும்பவும் ஆண்டவரே எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தவும் பின்பு நாங்கள் ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். ஒவ்வொருவருடைய ஆண்டவரை கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆசீர்வாத டிவி நேயர்கள் நம்முடைய சென்னை பிளஸிங் சர்ச்சுக்கு நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். அன்போடு கூட அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.